Hello friends, welcome to சமையல் டிஷ்ஷஸ். குளிர்காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் தகுந்த மாதிரி சளி இருமலை குறைக்க கொள்ளு பருப்பு சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குளிர்காலத்துலேயும் மழைக்காலத்துலேயும் பொதுவாக உடம்பு கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா சளி இருமல் வராமல் குறைக்கலாம். குளிர்காலத்துக்கு கொள்ளு பருப்பை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவு கொள்ளு பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் பேனில் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு பருப்பு வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். அதே நேரத்தில் ஒரே ஒரு பருப்பு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அது வரை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலை உரிக்காமல் தட்டிட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலை உரிச்சிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு சேப்பு மிளகாவை 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இது மேல் பக்கம் இருக்கிற காம்பை நறுக்கிட்டு அப்படியே 4ஆக நறுக்கிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் நேரடியாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளியில் இருக்கிற ஜூஸே போதுமானதாக இருக்கும். இந்த ரசத்துக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியே போதுமானதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசம் மசாலாவையும் அதே பாத்திரத்திலேயே சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால ரசம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ரசம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறையவே தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போது ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 சேப்பு மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை தாளிப்போட சேர்த்துருங்க. ரசம் குக்காகி இந்த அளவுக்கு நுரக்கட்டி வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரசத்தை கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரசத்தை நகர்த்தி வச்சுருங்க. இந்த கொள்ளு ரசத்தை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe க்கு subscribe சமையல் டிஷ்ஷஸ்.